ஒரு 32க்கும் மேற்பட்ட நாகரீகங்கள் தோன்றியதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. எகிப்தில் ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது, ரோமாபுரியில் ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது, பாபிலோனிய நாகரிகம் இருந்தது, சுமேரிய நாகரிகம் இருந்தது, இந்திய நாகரிகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல வகைப்பட்ட நாகரிகங்கள், பல நாகரிகங்கள் அழிந்து விட்டது, பல நாடுகள் அழிந்து விட்டது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், ஜாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை எழுதின கவிஞன் ஒரு முஸ்லீம், முகமது இக்பால் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞர் தான் அந்த பாட்டை எழுதினவர். ஜாரே ஜஹாசே அச்சா. அதனுடைய பொருள் நமக்கு முழுவதுமாக தெரியாது. நமக்கு நல்ல விஷயங்களை பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரது இல்லை. நல்ல விஷயம் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான், பாடத்திட்டத்துக்கு வெளியில இருந்து தான் கற்றுக்கொள்ளணும். அதில் முகமது இக்பால் என்ன சொல்றான், உலகத்தின் பல நாகரிகங்கள் எல்லாம் அழிந்து விட்டன, ஆனாலும் கூட அப்படி அழியாத இந்த இந்திய நாகரிகத்தின் சிறப்பை பற்றி பாராட்டுகிற பாடல் தான் ஜாரே ஜஹாசே அச்சா என்பது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏன் அப்படி பல நாகரிகங்கள் அழிந்து விட்டன? இந்திய நாகரிகம் ஏன் இத்தனை ஆண்டுகளாக, 5000 வருஷமா 10,000 வருஷமா ஒரு தொட்டு தொடரும் பட்டு போகாத ஒரு பாரம்பரியமாக ஏன் இருக்கு, வரலாற்றில் இருக்கு? இதை பற்றி நிறைய ஆய்வு செய்திருக்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். அதுல முக்கியமான ஒரு ஆய்வு, ரோமாபுரி நாகரிகம் எப்படி அழிந்தது என்பதை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார். தி ரோம் சிவிலைசேஷன். ரோமாபுரி எப்போதுமே கொண்டாட்டம் குதூகலமாகவே இருக்குமா, எப்பயும் ஆடல் பாடல் கேளிக்கை குதூகலம் கொண்டாட்டம் உணவு மதுபான வகைகள் இப்படி இருக்கும். அங்கே இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டியிருப்பாங்களாம். எல்லாரும் வந்து கொண்டாட்டமாக இருப்பாங்க, குதூகலமாக இருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாம் விதவிதமான உணவு பண்டங்கள் பதார்த்தங்கள் வரிசையாக இருக்கும், அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு மருத்துவர் இருப்பார், அந்த காலத்து டாக்டர். ஒரு உணவு சாப்பிட்டுருவான். இப்போ உதாரணத்தை வச்சுங்க, வடை சாப்பிட்டான்னு வச்சுங்க, நல்ல மூக்கு முட்டை வடை சாப்பிட்ருவான், அவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்த 15 நிமிஷத்தில் பஜ்ஜி வரும், இல்லை போண்டா வரும்னு வச்சுங்க. அவன் நாட்டு உணவு, நான் நமக்கு புரிவதற்காக சொல்கிறேன். இப்போ பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஏற்கனவே சாப்பிட்ட வடை தொண்டை வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு டாக்டர் வருவார், கவலை, அதை வாயில் போடுவான். அடுத்த 2 நிமிஷத்தில் ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் வாந்தி ஆகிடும், வயிறு எம்டி. பஜ்ஜி சாப்பிடுவான், மாத்திரை போடுவான், வாந்தி பண்ணுவான். அடுத்து ஒரு ஐட்டம் சாப்பிடுவான், மாத்திரை போடுவான், வாந்தி பண்ணுவான். இது நான் சொல்லல, வரலாற்றில் எழுதப்பட்ட பதிவுகளை சொல்றேன். சொல்லிவிட்டு அந்த ஆசிரியர் சொல்றார், அங்கே ஆடல் பாடல்களுக்கென்று ஆடிட்டோரியம் கட்டி இருந்தது மாதிரி வாந்தி எடுப்பதற்கென்று வாமிட்டோரியம் கட்டி இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். வாந்தி எடுக்கிறதுக்குன்னு இடம், வாமிட்டோரியம்னு பேரு. நம்ம ஊர்ல இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி முடிக்கிறப்ப ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்லி முடிப்போமா? ரோமாபுரியில ஓம் வாந்தி வாந்தி தான். புலனடக்கம் இல்லாததுனாலேயே ஒரு நாகரிகம் அழிந்து விட்டது. இதுதான் அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்கிற ஒரு பதிவு. சுவாமி ரங்கநாதானந்தா ராமகிருஷ்ண மிஷனுடைய தலைவர், அவர் சொல்றாரு, மேற்கு நாடுகள் எல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் சென்சஸ், ஃப்ரீடம் ஆஃப் சென்சஸ், புலன்களுக்கு விடுதலை. உன் காதுகள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், உன் வாய் எதை வேண்டுமானாலும் ருசிக்கலாம், உன் மூக்கு எதை வேண்டுமானாலும் நுகரலாம், உன் உடல் எந்த சுகத்தையும் அனுபவிக்கலாம். இப்படி புலன்களுக்கு விடுதலை, ஃப்ரீடம் ஆஃப் சென்சஸ் தான் அந்த நாகரிகங்கள் அழிவதற்கு காரணம். இந்தியாவில் மாத்திரம் ஏன் இது நீடித்து நிலைத்து நிற்கிறது என்றால், இங்கே ஃப்ரீடம் ஆஃப் சென்சஸ் இல்லை, ஃப்ரீடம் ஃப்ரம் தி சென்சஸ், புலன்களில் இருந்து விடுதலை. அதுதான் இந்திய நாகரிகம் நீடித்து நிலை பெற்றிருப்பதற்கு காரணம். நம்ம நாகரிகத்தில் காது எதை வேணாலும் கேட்கக்கூடாது, கண்ணு எதை வேணாலும் பார்க்கக்கூடாது, நாக்கு டேஸ்ட்டு சுவையை ருசிப்பதற்கு இருந்தாலும் எதை வேணாலும் சாப்பிடக்கூடாது. இங்கே நியமங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்படியெல்லாம் வைத்து நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைதான் இந்த நாகரிகத்தை இத்தனை ஆண்டுகளாக நீடித்து நிலை பெற்று வாழச் செய்திருக்கிறது. தவிர ஏதோ இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருப்பது ஒரு பாராளுமன்றமோ நீதிமன்றங்களோ அரசியல் கட்சியோ அரசாங்கமோ இல்லை. இது சாதாரண ஏழை எளிய மக்கள், குடும்பத்து மக்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் கோடானு கோடியாக இருக்கிற இந்த பெண்கள், இவங்கள் தான் இந்த நாகரிகத்தை நீடித்து நடைபெற்றிருப்பதற்கு காரணம்.